ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் வைஸ் ஆஃப் மேன். நிறைய ஆண்களுக்கு பெண்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாக போகிறதுக்கு நிறைய பயம் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது விஷயம், ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கும். எங்கே நம்ம தூரமாக போகிறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் எவனாவது ஆட்டோ ஓட்டிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இதனாலேயே அந்த பொண்ணு என்ன பண்ணினாலும் நம்ம சகிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருப்போம். ஏன் சில சமயங்களில் அந்த பொண்ணுக்கு அடிமையாக கூட வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். உண்மையாகவே ஒரு பொண்ணை விட்டு நீங்கள் தூரமாக போகும் பொழுது உங்களுடைய லைஃப்பில் நல்லது நடக்குமா, இல்லை அப்படி தூரமாக போயிட்டேன் அப்படின்னா என்னோடய லைஃப்பை விட்டு அந்த பொண்ணு போயிடுவாளா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நல்ல கண்டென்ட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சைக்காலஜிக்கலாக ஒரு பொண்ணோட லைஃப்பில் இருந்து நீங்கள் தூரமாக போகிறீங்க அப்படின்னா அது உங்களை ஸ்ட்ராங் ஆக்குமா இல்லை வீக் ஆக்குமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களை ஸ்ட்ராங்கு தான் ஆக்கும். ஏன் அப்படின்னா, சைக்காலஜிக்கலாக ஒரு பொண்ணை ஒரு பையன் சேஸ் பண்ணுறான் அப்படின்னா அந்த பொண்ணு ஓடிக்கிட்டே இருப்பாள். அந்த பொண்ணோட மைண்டில் என்ன வரும் அப்படின்னா, நம்ம ஹை வேல்யூ, ஸோ அதனால தான் இந்த பையன் நம்மளை துரத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த பொண்ணை அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணை தேடி உங்களுடைய லைஃப்பில் விழுந்துருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஸ் பண்ணுறதை விட அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு நல்லாவே புரியும், ஒரு பொண்ணோட லைஃப்பில் இருந்து நீங்கள் தூரமாக போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற, இல்லை உங்களுடைய வேல்யூவை புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணோட லைஃப்பில் இருந்து நீங்கள் வெளியே போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் லைஃபோட ஸ்ட்ரென்த்தாக தான் மாறுமே தவிர எந்த காரணத்துக்காகவும் வீக்னஸாக மாறாது. இப்போது எந்த கண்டிஷனில் எல்லாம் நீங்கள் ஒரு பொண்ணோட லைஃப்பில் இருந்து தூரமாக போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஒரு பொண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் நடுவில் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்ன தான் அந்த பொண்ணு ஹை வேல்யூவாக இருந்தாலும், என்ன தான் அந்த பொண்ணு அழகியாக இருந்தாலும், இல்லை என்ன தான் அந்த பையன் அழகனாக இருந்தாலும், இல்லை கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கிட்ட குறையுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நீங்கள் 4 ஸ்டெப் பேக்காகவே நின்று அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த இடம் மாறும். ஏன் அப்படின்னா, எந்த இடத்துல ஸ்பேஸ் கிடைக்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல தான் அந்த பொண்ணு உங்களுடைய வேல்யூவை ரியலைஸ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு உங்களுடைய அந்த வேல்யூ ஓகே இவன் இல்லை அப்படின்னா நம்மளுடைய லைஃப் இந்தந்த இடத்துல லேக் ஆகுது அப்படிங்கிறத புரிய ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஹை வேல்யூவாக இருக்கணும், லோ வேல்யூவாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு இம்பேக்ட்டுமே பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்பர் 2, எமோஷனல் பாண்டிங். சில பேரோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எமோஷனல் பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிஸ் ஆகும். ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு அந்த பையனோட லைஃப்பில் லாங் ரன்னில் ட்ராவல் பண்ணவே மாட்டாங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பிரேக் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த பையனே அந்த பொண்ணை துரத்தி விடணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த பொண்ணு போகவே மாட்டாங்க. அந்த பையனை அந்த அளவுக்கு ரொம்ப கேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பொண்ணுங்களோட சைக்காலஜிக்கலான அந்த எமோஷனல் கனெக்ஷனை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணோட லைஃப்பில் இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து அந்த பொண்ணை நீங்கள் ஃபீல் பண்ண வைக்கணும். ஃபீல் பண்ண வச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொண்ணோட லைஃப்பில் ப்ரெசென்ட் ஆகுறீங்க. அது ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் கனெக்ஷனை உருவாக்கும். ஆனால் அந்த பொண்ணு தேடாத இருக்கிறப்போ நீங்கள் மறுபடியும் போய் ப்ரெசென்ட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே வெறுப்பு தான் வரும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஓவர் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் இன்னுமே அதிகமாக அந்த பொண்ணுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. நம்பர் 3, செல்ஃப் க்ரோத். ஒரு பொண்ணு மட்டுமே உங்களுடைய லைஃப் கிடையாது, அது மட்டும் ஹாப்பினஸ் கிடையாது. ரெண்டாவது உங்களுடைய சக்ஸஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே அண்டர்ஸ்டாண்டிங், கேரிங், அதை தாண்டி உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வரும். நீங்கள் தொடர்ந்து லோ வேல்யூவாகவும் ஒரு ஃபெயிலியர் மேனாகவும் அந்த பொண்ணுக்கு தெரியுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்காது. இது ரியாலிட்டியில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய க்ரோத் ஒரு பொண்ணோட லைஃப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அதிகமான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். தேவையில்லாமல் உங்களுடைய கேரியரில் நீங்கள் நிறைய இடங்களில் அடி வாங்குவீங்க. அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைமை கம்மி பண்ணணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிரேக் எடுக்கணும். அப்படி எடுத்து உங்களுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு திரும்ப உங்களுடைய லைஃப்பில் வருவாங்க. ஆனால் நீங்கள் பிரேக் எடுக்காமல் அந்த பொண்ணு கூடயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து ஃபெயிலியரை மட்டும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஈஸியாக போர் அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பொண்ணு உங்களுடைய லைஃப்பை விட்டு போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அந்த பொண்ணுக்கு ஒரு ஆப்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நீங்களே காரணமாகிடுவீங்க.
இப்போது ஒரு பொண்ணோட லைஃப்பில் இருந்து நீங்கள் தூரமாக போகிறீங்க அப்படின்னா இந்த 2 சினாரியோ நடக்கும். ஒன்று, அந்த பொண்ணு உங்களை தேடி வருவாங்க, இல்லை அப்படின்னா கை கழுவிடுவாங்க. இந்த டைமில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பொண்ணு உங்களை தேடி வர்றாங்க அப்படின்னா ரொம்ப ஓவராக சேச்சுரேட்டட் இல்லை க்யூரியாசிட்டியாக மாறாமல், க்யூரியாசிட்டியை கொண்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட கொட்டாமல், நார்மலாக அந்த பொண்ணை ரிசீவ் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியும் நீ வந்து என்னோட உண்மையான அன்பு புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட லைஃப்பில் நீங்கள் இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக மாறுறதுக்கு ட்ரை பண்ணணுமே தவிர சிம்பாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. நம்பர் 2, இன்கேஸ் அந்த பொண்ணு வந்து உங்களுடைய லைஃபுக்கு வரல, உங்களை தேடி வரல, கை கழுவிட்டாங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண முதல்ல கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே உண்மையான லவ் கிடையாது, நீங்கள் போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸை நோக்கி தான் ஓடணுமே தவிர அந்த பொண்ணை நோக்கி ஓடக்கூடாது. அந்த பொண்ணை நோக்கி நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நீங்கள் இன்னும் அடிமையாக மாறுவீங்க. இல்லை அப்படின்னா அந்த பொண்ணோட லைஃப்பில் நீங்கள் ஒரு வெறுக்கிற ஒரு பொருளாக மாற ஆரம்பிப்பீங்க. ஸோ என்ன தான் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாலும் உங்களால் அந்த பொண்ணோட அன்பை இல்லை அந்த பொண்ணோட பாண்டிங்கை உங்களால் ரிசீவ் பண்ண முடியாது. கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெண்களோட லைஃப்பில் இருந்து தூரமாக வராங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கேரியரில் இல்லை அவங்களுடைய அந்த கோலில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் பெண்களுடைய அந்த டார்ச்சரில் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது சைக்காலஜிக்கலாக சில இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா பெண்களை பொறுத்தளவு அவங்களுக்கு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கான்ஸ்டண்ட்டாக. அப்படி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக சில பிரச்சனைகளை வந்து அந்த இடத்துல வரத்தான் செய்யும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல எனர்ஜி தான். அதை நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சில இடங்களில் பிரேக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பெண்களை அவங்களுடைய லைஃப்பில் இருந்து தூரமாகவே நீங்கள் வைக்கலாம். சில இடங்களில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதை தாண்டி அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பரான கம்யூனிகேஷனில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சில இடங்களில் பிரேக் தேவைப்படுது அப்படின்னா யோசிக்காமல் பிரேக் எடுத்துருங்க. சில இடங்களில் அவங்களுடைய லைஃப்பில் இருந்தே நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே யோசிக்காதீங்க. லைஃப்லேருந்து வெளியே வாங்க. ஏன் அப்படின்னா இங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க, நிறைய ஆண்கள் இருக்காங்க. உங்களுடைய மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக ஒருத்தரோட நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை ரன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லை அப்படின்னா நீங்கள் லாங் ரன்லாம் அவங்க கூட ட்ராவல் பண்ண முடியாது. பிரச்சனைகள் நீங்களே மாட்டிக்கிடுவீங்க. வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.